நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி 2026 தேர்தலில் வழங்கப்படுமா வழங்கப்படாதா அது குறித்து தான் ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே நடந்த இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு சில விஷயங்களை நம்ம உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நகைக்கடன் தள்ளுபடி குறித்து இப்போ என்ன அப்டேட் ஆனது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலிமா நீங்கள் 5 பவுனுக்கு கீழே நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நகைகள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. அது போலவே அவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த தள்ளுபடியானது அவங்க அறிவிச்சாங்க. அதாவது 31/3/2021 வரை நீங்கள் நகைக்கடன் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நகைகள் கண்டிப்பாக தள்ளுபடி செய்வதாக தமிழக அரசானது அறிவிச்சிருந்தாங்க. இதுக்காக 6000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கான அரசாணையும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. அதன் பிறகு 11,70,309 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அதுக்கு 4,903 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இப்போ மீண்டும் தேர்தல் வரப்போகிறது இல்லையா? இது குறித்து பல கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்குது. நகைக்கடன் தள்ளுபடி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களோட மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கான விளக்கத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். ஸோ பல்வேறு கட்சிகள், அதாவது அரசியல் கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை வகுத்துட்டு வராங்க. அதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வராங்க. அதில் நம்ம திமுக அரசு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன ஐடியாவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா போன முறை அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு தான். அதனால் கண்டிப்பாக இந்த முறையும் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வழங்கலாம் அப்படின்னு ஆலோசனை செஞ்சுட்டு வரதா ஒரு முக்கியமான தகவலானது கிடைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இப்போ வழங்கதான் இருக்கிறாங்க. ஏன்னா போட்டி நிறைய ஆயிடுச்சு. இந்த தேர்தல் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக தாவேக தலைவர் விஜய் வந்துட்டார். இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வராமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் எப்படியாச்சும் ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதுக்காக பல்வேறு சலுகைகளை மக்களுக்கு வழங்குறதுக்கான தயார் பட்டியலானது தயாராகிட்டு வருதுங்க. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பிரமிக்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்களை இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏற்கனவே திமுக தற்போது ஆட்சியில் இருக்குங்க. தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக பல்வேறு சலுகைகளை அவங்களும் வழங்குறதுக்கான எல்லா அறிவிப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ மற்ற கட்சிகள் வழங்காத அளவுக்கு தன்னுடைய கட்சி வழங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட்டை பண்ண சொல்லியிருக்கிறதா முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ கூட்டுறவு சங்கங்களில் நீங்கள் நகைக்கடனுக்காக காத்துட்ருக்கீங்க, அதாவது நகைக்கடன் தள்ளுபடிக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். தமிழக அரசு கண்டிப்பாக இந்த வருடம் இந்த 2026 வரக்கூடிய தேர்தலுக்கான அறிவிப்பில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அப்டேட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாதுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.